விஜய் அவர்களுடைய முன்னாள் மேனேஜர் பிடி செல்வகுமார் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் விஜய் அவர்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிட்டார். பல விஷயங்கள் பற்றி பேசியிருந்தார். அதில் குறிப்பாக இந்த காக்கா கழுகு பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து காக்கா மாதிரி இருக்கக்கூடாது, கழுகு மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்களுக்காக சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்மளை தான் காக்கான்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து மேடையில் என்ன பண்ணுறாரு, காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. ரவுண்ட் அடிச்சுட்டு நக்கலாக சிரிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு அவ்வளோ எகத்தாலும் இருக்குது. கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு பின்னால் போயிட்டு மாதிரி திரும்ப மைக்கு வரீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எகக்காலம் வந்துடுச்சு. ஒரு ரஜினியை உங்க கூட கம்பேரிசன் பண்ணுறதே தப்புன்னு சொல்லியிருக்கணும்ல. அவர் வேற, நான் வேற. ரஜினி சார் எவ்வளோ பெரிய ஆள், அவரை பார்த்து நீங்கள் வந்து அவர் இடத்துக்கு வந்துட்டோம், அவருக்கு ஈக்குவலாக வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய தவறான விஷயந்தான். நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கணும், ரஜினி சாரையும் என்னையும் கம்பேர் பண்ணாதீங்க, அவர்லாம் மலை, நான் வந்து மடுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் பெருசானதுக்கப்புறம் ஒரு நாள் மேடையில் வந்து சொல்கிறாரு, ஒரே ரஜினி சார் தான், ஒரே எம்ஜிஆர் தான் அப்படின்னு. இதை அன்னைக்கே சொல்லியிருக்கணும்ல, அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கணும்ல. அப்போ சொல்லாமல் ஏன் வாயை மூடிட்டு இருந்தீங்க அப்படின்னு பிடி செல்வகுமார் கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இதன் பிறகு தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு. அதாவது விஜய்க்கு வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசையாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்காக பல தில்லுமுள்ளுகளையும் இவர் பண்ணியிருக்காராம். அது வந்து அவர் கூட இருந்தவன் அப்படிங்கிற முறையில் எனக்கு தெரியும், அது தொழில் ரகசியம், அதை வந்து நம்ம ஓப்பனாக வெளியில் பேச முடியாது என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத அப்படின்னு பிடி செல்வகுமார் சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுல உங்களுக்கு ரொம்ப ஆசை உண்டுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க, அதுக்கு நானும் எனக்கு தெரியும். விஜய் அவர்கள் என்னென்ன அதுக்கு எல்லாம் பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும். அது ஒரு தொழில் ரகசியம், நம்ம ரொம்ப சொல்லக்கூடாது. ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து பாபா படம் சரியாக போகலை அப்படிங்கிறதுனால பார்ட்டி வச்சு கொண்டாடினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குமுதமும் விஜயும் சேர்ந்து நடத்திய சூப்பர் ஸ்டார் நாடகம் அம்பலம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாக இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து விஜய் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து ரஜினியை முந்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வரையும் அதை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக தலைவரை முந்த முடியாது. ஆனால் இவங்க ட்ராக்கர்ஸில் வச்சு கோல்டு காயின் குரூப்பை வச்சு வேணால் நாங்கள் ரஜினியை முந்திட்டோன்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர ஒரிஜினலாக கழுகை விட காக்கா உயர பறக்க முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பிடி செல்வகுமார் இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொன்னார். ரஜினி சார் வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார். ஒரு வறுமையின் கொடுமையில் இருந்து, ஒரு கண்டக்டராக இருந்து, வாய்ப்பு தேடி தேடி அலைஞ்சி பிளாட்பாரத்தில் படுத்து அவ்வளோ அவமானப்பட்டு அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து இன்றைக்கி உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மனிதராக மாறி இருக்காருன்னா அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அவருடைய போராட்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் மதிக்காமல் நம்ம அவரை மிஞ்சிட்டோம், நம்ம அவரை தாண்டிட்டோம் அப்படின்லாம் பேசுகிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. அதை தான் விஜய் வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பிடி செல்வகுமார் பேசியிருந்தார். இந்த வளர்ந்துக்கிட்ட முருங்கை மரம் என்ன சொல்லுது, அதான் முருங்கை மரத்தை உடச்சி வளர்க்கணும், குழந்தைய அடித்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. இது பண்ணிட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாது இல்லையா சார்? அதுக்கு பயந்தாள் அவர். சொடுக்கடிச்சு ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்ன ஆள் அவர்.